ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் மயக்கமேன படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வர யாமினி கேரக்டர் மாதிரி எல்லா பசங்களுக்கும் ஒரு ஒய்ஃப் வேணும்னு ஆசைப்படுவாங்க. தன்னோட பேஷனை நிறைவேற்றுக்குது, நம்மளை அந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஒய்ஃப் வேணும்னு எல்லா பசங்களும் இயங்குவாங்க. பட் ரீசெண்டாக நீயா நானால இந்த ஷோவை பார்த்தேன். என்னடா யாமினி கேரக்டர், யாமினி கேரக்டரோட இவங்களோட கேரக்டர் அதோட பயங்கரமாக இருக்கு. இவரோட லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃப் வந்து பார்த்தோன்னா இந்த ஹஸ்பண்டுக்கு இருந்திருக்காரு. இதை நான் சொல்கிறதோட அவர் ஹஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஒய்ஃபை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவங்க அப்பா அம்மா வந்து படிக்க வச்சுட்டு அவங்கள வேலைக்கு அனுப்பணுன்றதுக்காக படிக்க வச்சாங்க. எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் இது வரைக்கும் வேலைக்கு அமிச்சதில்லை. எனக்கு லே ஆஃப் கொடுக்கும்போது அவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு போவேன்னு சொல்ல முடியல. நான் என்ன பண்ணுறதுனே தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கப் சார். அவங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டில் இருங்க, இதனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கல, இப்போ எடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் வேலைக்கு போனாங்க. ஆரம்பத்துல கல்யாணத்துக்கு முன்னால ஒன்னும் பெருசா பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணல. கரெக்ட், பிடிக்காம தான் கல்யாணம் இப்போ ஒன்றும் பண்ணல. அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க. சரி, அழகு என்ன சார், அழகெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ எல்லாமே தெய்வம், கடவுள், மனைவி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் சார். எனக்கு அழகுன்றதெல்லாம் வந்து ஒரு மாயன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எப்படி பார்த்தேன்னா, கல்யாணம் பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்தா கூட குண்டாகக்கூடாது, ஸ்லிமாவே இருக்கணும், எப்பவுமே ஒரு மேட்சா இருக்கணும். நான் இப்போ வந்து 80 kg சார். நான் கல்யாணம் ஆகும்போது பயங்கர ஃபேட்டா இருப்பேன், ஹைட்டா இருப்பேன். இப்போ வந்துட்டு எல்லாம் குறைஞ்சிச்சு எனக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி மேட்சா நான் பார்த்தேன். நான் பொண்ணு ஒயிட்டா இருக்கணும், கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா கூட குண்டாகக்கூடாது, அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு. இப்போ அதெல்லாம் வந்து அசிங்கமா இருக்கு எனக்கு. அவ்வளோ கீழ்த்தரமா நம்ம திங்க் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாமே எனக்கு அமைஞ்சு வந்திருக்கு, எனக்கு கூடியே இருக்காங்க. நீங்க எந்திரிச்சுங்க. இந்த அரங்கின் பேரழகி நீங்க தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கமான யாமினி கேரக்டரோட பெட்டரா, இல்லை இவரோட லைஃப்பில் இவரோட ஒய்ஃபு பயங்கரமான ஏஞ்சலான்னு மறக்காமல் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.